வெல்கம் டு திரு அகாடமி. இப்போ எக்ஸசைஸில் 27th சம் நான் பார்க்க போகிறோம். எ கம்பெனி ஓப்பன்ட் எ பிரான்ச் அட் சென்னை ஆன் 1/1/2009 ஃப்ரம் தி ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ். கிரியேட் எ சென்னை பிரான்ச் அக்கௌண்ட் ஃபார் த இயர்ஸ் 2009 and 2010. இப்போ 2 இயர்க்கான அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் 15 ஃபஸ்ட்டு 2009க்கு படிக்கிறேன். கேஷ் சென்ட் டு branch for rent, salaries 3000, other expenses 1200, cash receipt from branch on the 24,000, stock at December, closing stock on the 2300, petty cash on the 40. இதே மாதிரி 2010க்கும் ஒரு சில அமௌண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம்? வெரி சிம்பிள். 2009க்கான பிரான்ச் அக்கௌண்ட் நீங்களே போட்டுருவீங்க. 2009க்கான பிரான்ச் அக்கௌண்ட்டை முடிச்சுட்டு 2010 கண்டினியூ பண்ண போகிறோம். 2010 கண்டினியூ பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு கீவேர்ட் தான், அவ்வளோதான். வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் இல்லை இதில். கொஷின் நம்பர் 27, சென்னை பிரான்ச் அக்கௌண்ட் போட்டு 2009ன்னு போட்டுக்கோங்க. அவங்க 9 தானே ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. particular column, particular and amount column போட்டாச்சு. இப்போ நீங்கள் டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் கேரி டவுன், இது பெரிய சம்முக்கு ஓகே. சின்ன சம்முக்கு உங்களுக்கு ஈஸியாக இப்போ தெரியும் உங்களுக்கு எங்கே போஸ்ட் பண்ணுறது. நான் எப்படி போஸ்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் சென்டரில் போஸ்ட் பண்ண சொன்னேன்னா பாருங்கள், டூ குட்ஸ். ஏன்னா இது கொஞ்சம் அமௌண்ட்டு தான் இருக்குது. sent to branch 15,000. அமௌண்ட்டை மாற்றி எழுதிடாதீங்க. 2009க்கானது மட்டும் எழுதுங்க. குட் சென்ட் டு பிரான்ச் இங்கே தானே சென்டரில் எழுதுவோம். எழுதியாச்சா? கேஷ் சென்ட் டு பிரான்ச் ஃபார் ரெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்களா? கேஷ் சென்ட் டு அப்படின்னா பிரான்ச்சுக்கு வந்திருக்கா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டெபிட் காலம்லாம் பிரான்ச்சுக்கு வரது எழுதணும்னு சொல்லியிருக்கேன். கேஷ் சென்ட் டு பிரான்ச் அப்படின்னா இங்கே நான் என்ன எழுத சொல்லியிருக்கேன்? டு பேங்க் அப்படின்னு போட சொல்லிவிட்டு இங்கே வந்து கேஷ். கேஷ் சென்ட் டு பிரான்ச் ஃபார் ரெண்ட்டுக்காக அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ எக்ஸ்பென்சஸ் அது 1800 ரெண்ட்டு. அப்புறம் சேலரியாக அனுப்பிச்சிருக்காங்க. சேலரிஸ் 3000. அதர் எக்ஸ்பென்சஸ், எக்ஸ்பென்சஸ்லாம் இங்கே தான் உங்களுக்கு எழுத சொல்லியிருக்கேன். ஸோ அதர் எக்ஸ்பென்சஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 3 4 5 6000. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கேஷ் ரிசீட் ஃப்ரம் பிரான்ச் எங்கே எழுத சொல்லியிருக்கேங்க? பை பேங்க்குன்னு போட்டு எழுத சொல்லியிருக்கேன். பை பேங்க் கேஷ் ரிசீட். இப்போ நீங்கள் நிறைய சம் போட்டதுனால இப்போ 4 போர்ஷன் பெரிய சம்முக்கு அழகாக பிரிச்சுக்கோங்க. சின்ன சம்முக்கு அப்படியே நம்ம கேஷ் ரிசீவ்டுனா எங்கே எழுதணும்னு நமக்கு தெரியும், அப்படியே நம்ம எழுதிக்கலாம். 24,000. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்டாக் 31st டிசம்பர், பெட்டி கேஷ் 31st டிசம்பர். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாக்னா அப்போ நான் இங்கே என்ன எழுத சொல்லியிருக்கேன்? பை பேலன்ஸ் கேரி டவுன். ஓப்பனிங் எதுவுமே இல்லை, பரவாயில்ல, இல்லைன்னா விட்டுடுங்க. பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு ஸ்டாக் வந்து 2300. அதுக்கப்புறமா பெட்டி கேஷ் கொடுத்துருக்காங்க. பெட்டி கேஷ் வந்து 40 rupees. 2340. ஓகே, அவ்வளோதான். என்ட்ரி ஈஸியாக போஸ்ட் பண்ணிட்டோம். இது உங்களுக்கு தெரியலன்றதுக்காக டூ பேலன்ஸ் ப்ராட் அப்படியே நீங்கள் போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. எடுத்தோடனே உங்களுக்கு எப்படி சிம்பிளிஃபை பண்ண தெரியணும், சிம்பிளாக எப்படி போடணுன்ட்டு நீங்களே கற்றுக்கோங்க. 26,340 டோட்டல் பண்ணிக்கோங்க. 26,340. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா டு ப்ராஃபிட் 2009 ப்ராஃபிட் வந்து 5,340. ஓகே, இது அப்படியே கண்டினியூஷன் பண்ணிடுங்க. சென்னை பிரான்ச் ஃபார் $2010 போட்டுக்கோங்க. 10 போட்டுட்டு இதே பர்டிகுலர் காலம் போட்டு கண்டினியூ பண்ணிக்க வேண்டியதுதான். அமௌண்ட்டை மட்டும் மாற்றி எழுதணும். ஓகே, இப்போ
இதுக்கு பாருங்களேன், கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம எடுத்தோன்னே இங்கே எழுதிடலாம். ஆனால் இங்கே மட்டும் ஒரு ஸ்லைட் சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். 2009 ஓப்பனிங் எதுவும் இங்கே கொடுக்கல. ஆனால் 2009 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இந்த க்ளோசிங் ஸ்டாக் நெக்ஸ்ட் இயர்க்கு ஓப்பனிங் ஸ்டாக்காக மாறிடும். இது ஒன்று மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். டு ஓப்பனிங் ஸ்டாக் 2300. தட்ஸ் ஆல். இதனுடைய க்ளோசிங் ஸ்டாக் இதுக்கு ஓப்பனிங் ஸ்டாக்காக மாறிடும். பெட்டி கேஷ்லாம் நீங்கள் எழுதக்கூடாது. இந்த ஸ்டாக்கை மட்டும்தான் ஃபார்வர்ட் பண்ணணும், வேறு எதுவுமே ஃபார்வர்ட் பண்ணணும். ஸோ 2 இயர்ஸுங்கிறது இதனுடைய கண்டினியூஷன் கொடுக்கணும் நம்ம. அப்போ இதனுடைய க்ளோசிங் ஸ்டாக் இதுக்கு ஓப்பனிங் ஸ்டாக்காக மாறிடும். அப்போ நாம் என்ன பண்ணலாம், அதை ஓப்பனிங் ஸ்டாக்காக எடுத்துக்கிட்டு மற்றபடி நம்ம இருக்கிற மாதிரி கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச், டு கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் 2010 உள்ள காலமில் உள்ள அமௌண்ட்டை போடுங்க, 45,000. அதுக்கப்புறமா சேலரியாக வந்திருக்கு இல்லையா, டு பேங்க்குன்னு போட்டுட்டு இங்கே நம்ம எழுதலாம் சேலரி 5,000. கேஷ் சென்ட் டு பிரான்ச் ஃபார் ரெண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்ட் வந்து அதே 1,800. அதுக்கப்புறமா சேலரி எழுதுங்க. சேலரிஸ் வந்து 5,000. அதர் எக்ஸ்பென்சஸ் 1,600. இதனுடைய டோட்டல் 8,400. 8,400. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேஷ் ரிசீட் ஃப்ரம். அப்போ இங்கே என்ன எழுத சொல்லியிருக்கேன், பை பேங்க் அப்படின்னு போட்டுட்டு கேஷ் ரிசீட். கேஷ் ரிசீட் வந்து 60,000. நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் பை பேலன்ஸ் கேரி டவுன். இப்போ நீங்கள் எதுக்காக இதெல்லாம் எழுதுகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ ஈஸியாக நீங்கள் அப்படியே எழுதிட வேண்டியதுதான். 5,800. பெட்டி கேஷ் 30 rupees. மொத்தம் 5,830 rupees. இதை நீங்கள் சால்வ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு ட்ரிக். இதனுடைய க்ளோசிங் ஸ்டாக் 2009 க்ளோசிங் ஸ்டாக் நெக்ஸ்ட் இயர்னுடைய ஓப்பனிங் ஸ்டாக். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறாங்க. 1 இயர் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 5,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டிசம்பர் 31 5,000 இருக்குன்னா அந்த 5,000 ஜான்வரி 1க்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே ஸ்டாக் என்ன இருக்கோ அந்த ஸ்டாக் வந்து க்ளோசிங் ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக்காக மாறிடும். இதை நம்ம பின்னாடி டிபார்ட்மெண்டல் எல்லாமே இதை நம்ம பார்ப்போம். 65,830. கிரெடிட் சைடு அதிகமாக இருக்குது. டு ப்ராஃபிட் வந்து 10,130 rupees. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். 2 இயர்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் போடணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.